everybody, welcome to 100 learning together. இன்னைக்கு நம்மளுடைய ஃபைனல் டே ஆஃப் ரிவிஷன் அண்ட் இந்த ஃபைனல் டே ஆஃப் ரிவிஷனை ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குது. சரியா? ஸோ இப்போது என்ன செய்ய போகிறோம்? சாப்டர் 5ல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய 5 மார்க்ஸ் இருக்குது. அது நிறைய பேர் கஷ்டமாகவும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அதில் பெண்டிங் ஆஃப் அ சைக்கிளிஸ்ட்டோ, பேரலல் ஆக்சஸ் தியரமோ, பெர்பெண்டிகுலர் ஆக்சஸ் தியரமோ, இல்லை ராடு, சர்க்குலர் டிஸ்க் அப்படின்னு சொல்லி சார் இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க நிறைய ரிக்வஸ்ட் வச்சுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, அப்போ அதெல்லாம் ஏன் உங்களுக்கு ஒரு அழகான வீடியோவாக கொடுத்துடக்கூடாது, ஸோ தட் யூ கேன் ஆல் வாட்ச் இட். ஓகே, ஸோ இப்போது நம்ம சாப்டர் 5ல் இருக்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப சூப்பர் ஃபாஸ்ட்டாக அழகாக என் கூட கவனிச்சிட்டே வாங்க. சரியா? First, explain why a cyclist bends while negotiating a curved road. Arrive at the expression for the angle of bending of for a given velocity. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு கேர்வ்டு ரோட்டில் நீங்கள் சைக்கிளில் போகும்போது அந்த சைக்கிள் வந்து பெண்ட் ஆகும். நம்மளே அந்த சைக்கிள் வந்து அப்படியே லைட்டாக வந்து பெண்ட் ஆகும். யாரோ டைம் ஸ்டாம்ப்லாம் போட்டு கூட நான் பெண்ட் ஆகி காமிச்சதெல்லாம் எடுத்து போட்டிங்க. ஸோ இப்போது ஒரு சைக்கிள் அந்த மாதிரி பெண்ட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பேசிக்காக என்ன, அந்த ஒரு டேர்ன்ன்றது ஒரு சர்க்கிளில் ஒரு சின்ன பகுதி அதானே. ஒரு சர்க்கிள் இருக்குது, அந்த சர்க்கிளில் ஒரு சின்ன பார்ட்டு தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேர்ன். அப்போ சர்க்கிள்னால் சர்க்கிளுக்கு ஒரு சென்டர் இருக்கணும் இல்லையா? அந்த சென்டரை தான் இங்கே பாருங்கள், நான் ஒரு பாயிண்ட் வச்சு எடுத்துக்கிட்டு அந்த சென்டர்லேருந்து சைக்கிள் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை என்ன எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா ஆர் அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். ஸோ பேசிக்காக இந்த சைக்கிள் வந்து அந்த டேர்னில் திரும்பும்போது என்ன ஆகுது, டில்ட் ஆகுது. சரியா? நவ் இப்போ இந்த சைக்கிளுடைய ஆக்சஸை நம்ம ரெண்டு விதமாக பிரிச்சுப்போம். ஒன்று வந்து எக்ஸ் ஆக்சஸ், இன்னொன்று ஒய் ஆக்சஸ். சைக்கிள் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கா, ஒய் ஆக்சிஸில் இருக்கா? ரெண்டுத்துலையுமே இல்லை, இன்க்ளைண்டாக இருக்குது இல்லையா? இப்போது இந்த சைக்கிள் ஒரு சர்க்குலர் பாத்தில் டேர்ன் ஆகுதுல்ல, இதை 3 டைமென்ஷனில் பார்க்குறோம். என்ன அப்படின்னா, இப்போது இதான் சென்டர்னா, சென்டரில் இருந்துன்னா அப்போ இதான் இந்த பாயிண்ட் ஓ. அப்போது இந்த பாயிண்ட்லேருந்து அந்த ஒய் ஆக்சஸ் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் பார்த்தா இருக்கணும். இந்த சர்க்கிளுடைய ரேடியஸாக இருக்கணும் ஆர். சரியா? நவ் என்ன விஷயம் அப்படின்னா, இந்த சைக்கிள் இருக்குல்ல, ஓகே, இப்போது இந்த சைக்கிள் ப்ளஸ் இந்த சைக்கிளில் உட்காந்துருக்க பர்சன், அவங்க உட்காந்துருக்க ஆக்சஸை இப்படி நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிட்டா, எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும், இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் அதோட வெயிட் எந்த பக்கமாக ஆக்ட் ஆகும்னா டவுன்வோர்டாக, கீழ் பக்கமாக இப்படி ஆக்ட் ஆகும், எம்ஜி அப்படின்னு சொல்லி. ஸோ வெயிட் எம்ஜி டவுன்வோர்டாக ஆக்ட் ஆகுது அப்படின்னு போட்டுட்டு, இப்போது அதே மாதிரி இந்த சைக்கிள் வந்து பெண்ட் ஆகுது, இட் இஸ் டர்னிங் என்ன சர்க்குலர் ரோடு இல்லையா? அப்போது இந்த சர்க்குலர் ரோடை விட்டு ஒரு ஃபோர்ஸ் இந்த சைக்கிளை வெளியே தள்ளணும். அந்த ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், mv²/r. எஸ் சார், சென்ட்ரிபீட்டல்னாலும் mv²/r தான், சென்ட்ரிஃபியூகல்னாலும் mv²/r தானா அப்படின்னா ஆமாம், எஸ், ரெண்டுத்துக்கும் ஒரே ஃபார்முலா தான். ஸோ mv²/r, அப்புறம் இந்த பக்கம் mg, இப்படி ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸஸ் ஒன்னோட ஒன்று பர்பண்டிகுலர் டைரக்ஷன்ஸில் ஆக்ட் ஆகுது. சென்ட்ரிஃபியூகல் என்ன பண்ணுது, சைக்கிளை அவுட்வோர்டாக தள்ளுது. இப்போ ஒரு ஃபோர்ஸ் இது அவுட்வோர்டாக தள்ளுது அப்படின்னா அப்போ என்ன ஆகணும், எம்ஜிக்கும் இந்த சைக்கிளுடைய பிளேன் இருக்குல்ல, இந்த லைன் போட்டல்ல சைக்கிள், இதுக்கும் சைக்கிளுடைய ஆக்சிஸ்க்கும் இந்த எம்ஜிக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் டீட்டான்னு எடுத்துப்போம். அப்போது ஓகே, எம்ஜி எப்படி இருக்குது, வெர்டிக்கலாக இருக்குது. நீ அழகாக கவனிக்கலாம், எம்ஜின்ற லைன் இப்படி வெர்டிக்கலாக டவுன்வோர்டாக இருக்குது. அதே மாதிரி இங்கே பாரு, ஒய் ஆக்சிஸும் வெர்டிக்கல் தான். அப்போ வெர்டிக்கலுக்கும் சைக்கிளுக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் இங்கேயும் என்னவாக இருக்கணும்னா டீட்டாவாக இருக்கணும். சரியா? ஸோ இதையெல்லாம் வச்சு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, இந்த ஹோல் ரீஜனை அழகாக ஒரு குட்டி ட்ரையாங்கிள் மாதிரி கனெக்ட் பண்ணிட்டேன். அந்த ரீஜனே இப்போ பார்க்க எப்படி இருக்குது, ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த கீழே இருக்க பாயிண்ட்ஸை ஐ வில் நேம் இட் ஆஸ் ஏ அண்ட் பி. இந்த எண்டு ஏ, இந்த எண்டு பி அப்படின்னு ஏ அண்ட் பி அப்படின்னு அழகாக நேம் பண்ணிடுறேன். இப்போ நேம் பண்ணிவிட்டு சைக்கிள் வந்து அவுட்வோர்டாக ஸ்கிட் ஆகுது, mv²/r சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அதை வந்து அவுட்வோர்டாக தள்ளுது. அப்போ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் என்ன ஆகணும் அப்படின்னா ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகணும். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எப்பயுமே எப்படி இருக்கும்னா, சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் எந்த பக்கம் வெளியில் தள்ளுதோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் இன்வர்டாக வரும். ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இதை இன்வர்டாக தள்ளும். சரியா? இப்போது இந்த கதை களத்தெல்லாம் வச்சுக்கிட்டு, இந்த ஹோல் ஸ்டோரியை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஒரு சில பேசிக் ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ண போகிறேன். மொதல் விஷயம் என்ன, இங்கே என்னென்ன ஃபோர்ஸஸ்லாம் ஆக்ட் ஆகுது அப்படின்றத பார்த்துருவோம். சரியா? ஸோ மொதல் ஃபோர்ஸ் நான் உங்ககிட்ட சொன்னது என்னென்னா கிராவிட்டி, எம்ஜி. ஸோ கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. வேறு என்னெல்லாம் சார் ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் ரியாக்ஷன், நார்மல் ஃபோர்ஸ் என்னன்னா கிராவிட்டி டவுன்வோர்டாக ஆக்ட் ஆகுனா அப்போ அதுக்கு அப்போட ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகணும்ல. ஸோ அந்த நார்மல் ஃபோர்ஸ் இந்த இடத்துல ஆக்ட் ஆகுது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அதுதான் வந்து இதை இன்வர்டாக இழுக்குது இல்லையா? ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள், இதான் சென்டர் ஆஃப் த சர்க்கிள்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் இருக்குது. ஆனால் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா அவே. ஸோ 4வது ஃபோர்ஸ் வந்து என்ன அப்படின்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். இந்த 4 ஃபோர்ஸஸ் தான் இங்கே ஆக்ட் ஆகுது. சரியா? So now the net external force and the net external torque must be zero. எங்க இந்த சிஸ்டமில்
மொத்தமாக ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியம் இருக்குது இந்த சிஸ்டமில். ஏன்னா அப்போ தான் நீங்கள் சேஃபாக திரும்ப முடியும். இல்லைனா வந்து கீழே விழுந்துருவீங்க, மூஞ்சி கைகள்லாம் தேய்ச்சிப்பீங்க. சரியா? ஸோ இங்கே வந்து பேசிக்காக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருக்க நெட் டார்குடைய வேல்யூ வந்து என்னவாக இருக்கும்? வெளியே போயிட்டு போகிறேன் நான். நெட்டு டார்குடைய வேல்யூ இங்கே 0வாக இருக்கும். இந்த டேட்டா வச்சு தான் நம்ம இந்த ஹோல் ரிலேஷனே சால்வ் பண்ண போகிறோம். இந்த ஹோல் ஈக்குவேஷனே நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சால்வ் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல இங்கே 2 விதமான டார்கு ப்ரொடியூஸ் ஆகும். என்ன ஆகும்? 2 விதமான டார்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஒன்று வந்து யாரால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸால். இப்போ இந்த எண்டில் ஃபோர்ஸ் டியூ டு கிராவிட்டி என்ன பண்ணுதுன்னா இதை பிடிச்சி டவுன்வர்டாக இழுக்குது இல்லையா? இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த mv²r வந்து இதை அவுட்வர்டாக தள்ளுது. ஸோ ரெண்டு பர்பண்டிகுலர் ஃபோர்ஸஸ் இருக்குல்ல. ஸோ முதல்ல இந்த வெயிட் காம்பனண்ட்டை எடுத்துப்போம். ஸோ இதோடைய டைரக்ஷன், ஓகே, இதோடைய டைரக்ஷன் வந்து எப்படி இருக்கும் டியூ டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கிளாக் வைஸாக இருக்கும். இது டவுனோட இப்படி கீழே வரதுனால கடிகாரம் இப்படி சுற்றுற மாதிரி கிளாக் வைஸாக இருக்கும். ஸோ இங்கே இருக்கிற இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் டியூ டு கிராவிட்டி ஈக்குவல் டு நான் எப்படி எழுத போகிறேன் அப்படின்னா mg இன்ட்டு ஏபி அப்படின்னு எழுத போகிறேன். சரியா? mg இன்ட்டு ஏபி. அது என்ன ஏபின்னா டுவர்ட்ஸ் ஏபி, கீழே தானே வருது. ஸோ mg ஏபி அப்படின்னு எடுத்து எழுதுகிறேன். இப்போ அடுத்து இங்கே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னு இருக்கக்கூடாது. டார்க் டியூ டு சென்ட்ரிஃபியூகல். இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் இருக்கும். இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ இதோட வேல்யூ இங்கே சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸால் தானே வந்துச்சு. அதனால் mv² டிவைடட் பை ஆர். ஓகே, mv² டிவைடட் பை ஆர் இன்ட்டு பிசி. இது எந்த பிளேனில் ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசி பிளேனில். இந்த பிசி பிளேனில் ஆக்ட் ஆகிறதுனால mv²r இன்ட்டு பிசின்னு போட்டாச்சு. இப்போ இந்த 2 ரிலேஷனையும் எடுத்து எழுதிட்டோமா? இதை வச்சு தான் நான் இப்போ சால்வ் பண்ண போகிறேன். எனக்கு என்ன தெரியும்னா இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டார்குடைய ஃபார்முலா. இப்போ இந்த இடத்துல நெட் டார்க் என்னது 0. ஸோ அதனால் நான் என்ன செய்ய போகிறேன்? ஃபஸ்ட்டு -mg ஏபி. சார் ஏன் மைனஸ் சைன் போட்டிங்க? ஏன் மைனஸ் சைன் போட்டேன் அப்படின்னா அது கிளாக் வைஸாக இருக்கிறதுனால. ஆன்டி கிளாக் வைஸாக இருந்தால் ப்ளஸ் போடணும். ஸோ -mg ஏபி ப்ளஸ் mv² டிவைடட் பை ஆர் இன்ட்டு பிசி உடைய வேல்யூ என்னவாக இருக்கணும்னா 0வாக இருக்கணும். இப்போ இந்த மைனஸ் டேர்மை இங்கிட்டு கொண்டு வாங்க. அப்போ என்ன ஆகிடும்னா mgab ஈக்குவல் டு mv² டிவைடட் பை ஆர் இன்ட்டு பிசின்னு ஒரு ரிலேஷன் கிடைக்கும். யூ கெட் அ ரிலேஷன் லைக் திஸ். இந்த ரிலேஷனை வச்சு இப்போ ஏபி பிசி வேல்யூலாம் ஒரு ட்ரையாங்கிளாக வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். என்ன ட்ரையாங்கிள்? இங்கே ஏபிசின்னு ஒரு குட்டி ட்ரையாங்கிள் இருக்குல்ல, இந்த ட்ரையாங்கிள் எடுத்துப்போம். இந்த ட்ரையாங்கிளை வச்சு இப்போ நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா இதில் ஏபியுடைய வேல்யூ எது இங்கேருந்து இது வரைக்கும் இருக்க இந்த வேல்யூ இருக்குல்ல, இது அப்படியே எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா ஏசி சைன் தீட்டாவுக்கு ஈக்குவலாக இருக்கும். புரியல சார் எனக்கு அப்படின்னா ஒன்றும் இல்லை. இதில் சைன் தீட்டா ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா ஆப்போசிட் டிவைடட் பை ஹைபாட்னஸ். ஓகே, சைன் தீட்டா எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ஆப்போசிட் டிவைடட் பை ஹைபாட்னஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். விச் இஸ் அப்போ ஆப்போசிட்டுக்கு ஏபி டிவைடட் பை ஹைபாட்னஸ். ஓகே, ஹைபாட்னஸ் வந்து என்னது? ஏசி. ஸோ இப்போ இந்த ஏசி தான் வந்து என்ன ஆயிடுச்சு? சைன் தீட்டாவா? ஏசி இந்த பக்கம் போனதும் ஏசி சைன் தீட்டா ஈக்குவல் டு ஏபின்ற ரிலேஷன் வந்திருக்கு. அதுதான் புக்கில் ஷார்ட்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ ஏபி ஈக்குவல் டு ஏசி சைன் தீட்டா. அதே மாதிரி இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா பிசி இஸ் ஈக்குவல் டு ஏசி காஸ் தீட்டான்னு எழுதலாம். காஸ் தீட்டானா அட்ஜசன்ட் டிவைடட் பை ஹைபாட்னஸ். அப்போ அட்ஜசண்ட்டாக என்ன இருக்குது? பிசி. ஓகே, ஸோ அதை வச்சு எடுத்து எழுதலாம். இப்போ இந்த 2 ரிலேஷன்ஸும் அழகாக கவனிய. இதை நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே இங்கே கொண்டு வந்து வச்சுருக்க ஏபி அண்ட் பிசி ரிலேஷனில் யூஸ் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஏபினா இப்போ எனக்கு ஏசி சைன் தீட்டா தெரியும், பிசினா ஏசி காஸ் தீட்டா தெரியுமா? இப்போ என்ன பண்ணலாம்? இது ரெண்டுத்தையுமே கொண்டு வந்து நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ரிலேஷன் எம்ஜி இன்ட்டு இப்போ என்ன போட்டோம்? ஏபி போட்டோம். ஏபியோட இடத்துல ஏசி சைன் தீட்டா அப்படியே எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? இடம் பத்தாதோ, சின்னதாக போடுறேன். mg இன்ட்டு ஏசி சைன் தீட்டா அப்படியே எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? mv² டிவைடட் பை ஆர். இங்கே வந்து என்ன டேர்ம் போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசி போட்டோமா? அதனால் அப்போது ஏசி காஸ் தீட்டான்னு போடணும். ஏசி காஸ் தீட்டான்னு போடணும். இப்போ 2 பக்கமும் இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம கேன்சல் பண்ணால் இங்கேயும் ஏசி இருக்குது, இங்கேயும் ஏசி இருக்குது. ஏசி கேன்சல் ஆகிடும். ஸோ mg ஓகே சைன் தீட்டா ஈக்குவல் டு mv² பை ஆர்
cos தீட்டான்னு ஒரு ரிலேஷன் கிடைக்குதா சரியா? இப்போது இது கூட சரியா நம்ம வந்து இது கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா எம் கேன்சல் பண்ணலாம். எம் கேன்சல் பண்ணிவிட்டு cos தீட்டாவை இங்கிட்ட எடுத்துன்னு வரும். அப்போ sin theta divided by cos theta will be equal to v square divided by rg. sin by cos என்னென்ன ஆகிடும்? tan theta equal to v square divided by rgன்னு ஒரு ரிலேஷன் கிடைக்கும். இப்போ இங்கே தீட்டான்னு ஒரு வேல்யூ கிடைக்குதுல்ல, நம்ம ஒரு சைக்கிளில் டேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா மினிமம் ஓகே அந்த தீட்டா அப்படின்ற ஒரு பர்டிகுலர் வேல்யூக்கு நம்ம வந்து மினிமமாக என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஆங்கிளில் டேர்ன் பண்ணணும். அதை விட நீங்கள் அதிகமாக இல்லை அதை விட கம்மியாலாம் டேர்ன் பண்ண ட்ரை பண்ணீங்க, அதை விட அதிகமாக சாஞ்சிங்கனாலோ இல்லை அதுக்கு விட கம்மியாக சாஞ்சிங்கனாலோ கீழே கிராஷ் ஆகிடும், விழுந்துடும். ஸோ இதுதான் பெண்டிங் ஆஃப் அ சைக்கிளிஸ்ட்டுக்கான கொஸ்டின் சரியா? இப்போ அப்படியே அடுத்த கொஸ்டின் ஆரம்பிச்சிடலாமா? இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அ ராட் இருக்குல்ல, ஐ திங்க் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் அண்ட் நமக்கு பப்ளிக்கில் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். இது என்ன கான்செப்ட் அப்படின்றத முதல்ல பார்த்துருவோம் சரியா? ஸோ இங்கே வந்து ஒரு யூனிஃபார்ம் ராட் இருக்குது. அந்த யூனிஃபார்ம் ராடோடைய சென்டர் வழியாக எப்படி அதோட சென்டர் வழியாக அதோடைய ரொட்டேஷனல் ஆக்சஸ் பாஸ் ஆகுது. அப்போ இந்த சென்டரில் இருந்து அப்படியே இந்த பக்கம் வந்து L/2, இந்த பக்கம் ஒரு L/2. ஆனால் கேல்குலேஷனில் இந்த பாட்டை நம்ம -L/2ன்னு எடுப்போம். ஏன்னா இது ஒரு கிராஃபுடைய சென்டர் மாதிரி. அப்போ இந்த பக்கம் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ், இந்த பக்கம் இருக்கிறது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ். அதனால் கேல்குலேஷனில் -L/2ன்னு போடுவோம். அதை மைண்டில் வச்சுக்கோ சரியா? இப்போ இந்த ராடில் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா சின்னதாக ஒரு செக்ஷன் சூஸ் பண்ணிக்க போகிறேன், dx அப்படின்னு சொல்லி குட்டியாக ஒரு செக்ஷன். இப்போ இந்த குட்டியாக இருக்கிற செக்ஷனுடைய மாஸ் இருக்குல்ல, அதை வந்து நம்ம dmன்னு எடுத்துக்கிட்டு இப்போ இந்த செக்ஷன் வந்து இந்த ராடோடைய சென்டரில் இருந்து எம்பிட்டு தூரம் தள்ளியிருக்கு அப்படின்னா எக்ஸ்ன்ற தூரம் தள்ளியிருக்கு அப்படின்னு வச்சுப்போம். ஏன் சார் இப்போ இப்படி பண்ணுறீங்கன்னா இந்த ராடு ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால் முதல்ல இந்த ராடில் இந்த சின்ன செக்ஷனில் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னன்னு கண்டுபிடிச்சி அதை மொத்த ராடுக்கும் அப்ளை பண்ணி பார்ப்போம், இன்டகிரேட் பண்ணி பார்ப்போன்றது தான் ஐடியா. ஸோ த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் மாஸ் dm அபவுட் த ஆக்சஸஸ், அந்த குட்டி செக்ஷன் இருக்குல்ல dxன்னு, அதோட மாஸ் தான் என்னது இந்த dm சரியா? அப்போது இந்த வேல்யூவை நம்ம அழகாக இப்போ என்ன செய்யலாம், we will find out. அதுக்கு என்ன செய்ய போகிறேன், அந்த குட்டி இடத்துல இருக்க மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு di is equal to dm into x square. ஓகே என்ன செய்கிறேன், dm into x square அப்படின்னு வேல்யூ எடுத்துக்கிட்டு இப்போது as a mass is uniformly distributed, அப்போ இங்கே மாஸ் per யூனிட் லென்த்தை லேம்டான்னு எடுத்துக்கிட்டு லேம்டா is equal to, இப்போ நான் என்ன சொன்னேன், அது வந்து மாஸ் per யூனிட் லென்த் இல்லையா, அதனால் m divided by l, எங்கெல்லாம் லேம்டா வருதோ அங்கெல்லாம் m divided by l போட்டு. இப்போ என்ன விஷயம்னா the dm அதாவது மாஸ் ஆஃப் த இன்ஃபைனட்ஸிமலி ஸ்மால் லென்த், அதாவது ரொம்ப குட்டியாக இருக்கிற அந்த குட்டி லென்த்தோடைய மாஸ் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா dm is equal to lambda into dxக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ இந்த லேம்டாவுடைய வேல்யூ தான் என்னது, m/l into dx. எங்கே லேம்டா வந்துச்சோ அங்கே m/ஓகே L into dxன்னு போட்டு சப்ஸ்டியூட் பண்ணிவிடுவோம். சரி பாஸ், இதன் மூலயமா தாங்கள் கூற வருவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. ஸோ த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த என்டையர் ராட் கேன் பி ஃபவுண்ட் பை இன்டகிரேட்டிங் திஸ் di. ஓகே, இப்போ நம்ம அந்த di கண்டுபிடிச்சோம்ல, அதை இன்டகிரேட் பண்ணுறது மூலயமா நம்மளால் என்ன பண்ண முடியும், மொத்த ராடோடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் கண்டுபிடிக்க முடியும். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I is equal to integration of di, which means அப்போ integration of dm into x square. இப்போ அந்த dm உடைய வேல்யூ தான் நீ என்ன கண்டுபிடிச்ச, m/l into dx. அப்போ அதை கொண்டு போய் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணு. dm உடைய வேல்யூ தான் m/l into dx. அதை நான் இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் சரியா? அப்போது I is equal to integration of dm போட வேண்டாம், அதுக்கு பதிலாக இப்போ என்ன செய்யலாம், m/l into dx x square அப்படின்னு ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இப்போது the limits for integration are taken from -l/2 to L/2. ஏன் -L/2ன்னு உங்களுக்கு நான் சொன்னேன், இன்டகிரேஷன் லிமிட்ஸ் ஏன் -L/2 அண்ட் +L/2. ஒன்று அப்படியே எக்ஸ் ஆக்சிஸில் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது, ஒன்று பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. அதனால் அப்போது I is equal to இப்போ என்ன செய்யலாம், இதே இன்டகிரேஷன் -L/2 லிமிட்ஸ் அப்ளை பண்ணி எக்ஸ் ஸ்கொயரு ஓகே, அப்புறம் என்ன இருக்குது, m/l இருக்குது, dx இருக்கா, எல்லாத்தையும் எடுத்து போடுவோம். இதில் இப்போ இந்த m/l வந்து பார்த்தோன்னா கான்ஸ்டன்ட், அதை பத்திரமா வெளியே எடுத்துருவோம். அப்போ I is equal to m/l integral of -L/2 L/2 x square dxன்னு ஒரு டேர்ம் கிடைக்கும். இப்போ எக்ஸ் ஸ்கொயரை நம்ம இன்டகிரேட் பண்ண வேண்டியதான். இன்டகிரேட் பண்ணால் நமக்கு என்ன வரும்னு தெரியும் இல்லையா. I is equal to m/l closed integral of -L/2 L/2 போட்டாச்சா.
இப்போது அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம், இங்கே இருக்கிற டேர்ம் எக்ஸ் ஸ்கொயரை நம்ம வந்து என்ன செய்யணும்னா இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும், அப்போ இது போடவே தேவையில்லையா? ஆமாம்ல. ஸோ எக்ஸு க்யூபு டிவைடட் பை 3, ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிறதுனால எக்ஸ் க்யூப் டிவைடட் பை 3. அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இங்கே ஒரு L/2, இங்கே ஒரு -L/2. இப்போ இந்த லிமிட்ஸை உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணலாம். என்ன செய்யலாம், we will substitute these limits inside. So I is equal to m/L. ஓகே, அடுத்து L/2 whole cube divided by 3 minus of L/2, அதுவும் -L/2 whole cube divided by 3. ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணும்போது என்ன ஆகும், I is equal to m/L L cube divided by 24 ப்ளஸ் L cube divided by 24. ஏன்னா -L/2 க்யூபு தான் பண்ணுறீங்க நீங்கள். க்யூப் பண்ணால் மைனஸ் ரிமைனிங் இருக்கும். அந்த மைனஸும் இந்த மைனஸும் மல்டிப்ளை ஆச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி நீ என்ன செய்யலாம், I is equal to m/L 2 into L cube divided by 24னு எழுதலாம். இப்போ இதை மட்டும் சால்வ் பண்ண 2ம் 24ம் சால்வ் பண்ணால் 12 வந்துடுமா, அவ்வளோதான். அப்போது I is equal to m/L, ஓகே, L cube divided by 12னு ஒரு வேல்யூ வரும். அதையும் வேணால் நீ எல்லும் L cube கேன்சல் பண்ணிவிட்ட அப்படின்னா then it is going to be very simple, 1/12 ஓகே இன்ட்டு m இன்ட்டு L ஸ்கொயர். அவ்வளோதான், ராடுடைய ஃபார்மில் வந்துடுச்சு. எவ்வளோ ஈஸியான கொஸ்டின் பாருங்களேன். டெரிவேஷன் மட்டும் கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா செம ஈஸியான கொஸ்டின். இப்போ இதே மாதிரி அடுத்த கொஸ்டின் என்னது, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அ யூனிஃபார்ம் ரிங்கும் பார்த்துடலாம், டிஸ்க்கும் பார்த்துடலாம் இதே வீடியோலேயே, சரியா? ஸோ இந்த சர்க்குலர் ரிங் இருக்குல்ல, இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் தான். ஏன்னா இப்போ நம்ம ராடு போட்டோம்ல, அது அப்படியே இங்கே மோரர்லெஸ் அப்படியே ரெப்ளிகேட் ஆகும். நீங்கள் வேணால் பாருங்களேன், இப்போ ஒரு சர்க்குலர் ரிங் இருக்குது. ஓகே, இப்போ இந்த ரிங் வழியாக இதோட ஆக்சஸ் வந்து இதோட சென்டர் வழியாக பாஸ் ஆகுது அப்படின்னு வச்சுப்போம். இந்த ஆக்சஸில் தான் அப்படியே அது ரொட்டேட் ஆகும். இதில் வந்து ரேடியஸு கேபிட்டல் லெட்டர் ஆர்ன்னு எடுத்துக்கிட்டு இதோட மாஸ் அந்த ஒரு குட்டியாக ஒரு செக்ஷன் எடுத்தோம்ல போன வாட்டி. ஸோ அந்த மாஸ் வந்து dm, அந்த குட்டியாக எல்லோ கலர் செக்ஷனோட லென்த் மட்டும் dl அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் ஞாபகம் வச்சுக்கோ, இது ஒரு சர்க்கிள். ஓகே, ஸோ இந்த மாதிரி சர்க்கிளில் நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது இப்போது ஃபஸ்ட்டு விஷயம் என்ன, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்மில் எப்படி எழுதுவோன்னா dm இன்ட்டு ஆர் ஸ்கொயர்னு போடும். ஃபஸ்ட்டு திங் வந்து இங்கே என்ன சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னா dm இன்ட்டு ஆர் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்து எழுதுவோம். ஏன்னா இங்கே வந்து லென்த்து கிடையாது, ரேடியஸ் தான். அதனால் இது ஒரு ரிங்குன்றதுனால. ஸோ த லென்த் ஆஃப் த ரிங் அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா 2πrக்கு ஈக்குவலாக இருக்கும். ஏன், அது ஒரு சர்க்கிள்னா சர்க்கம்ஃபரன்ஸு. ஸோ 2πr. as the mass is uniformly distributed, the mass per unit length, அப்போ இங்கே வந்து லேம்டானா அந்த லேம்டாவை மாஸு டிவைடட் பை லென்த் இல்லையா. இப்போ லென்த்தோடைய வேல்யூ தான் 2πr. ஸோ கேபிட்டல் லெட்டர் m டிவைடட் பை 2πr அப்படின்னு எடுத்து எழுத வேண்டியிருக்கும் லேம்டாவுக்கு. இப்போ பாரு, இங்கே தான் அந்த ட்விஸ்டே வருது. அப்படின்னா இப்போ dm அந்த குட்டி செக்ஷனுடைய மாஸ் என்னவாக இருக்கணும், லாஸ்ட் டைம் என்ன போட்டிங்க, லேம்டா இன்ட்டு dx. போன வாட்டி லேம்டாவோட இடத்துல m/L போட்டிங்க. இப்போ என்ன போடுவீங்க அப்படின்னா m டிவைடட் பை 2πr, எல்லுக்கு பதிலாக 2πr இன்ட்டு dxன்னு போடுவீங்க. அவ்வளோதான், ஒரே ஒரு வித்தியாசம். Now the moment of inertia of the entire ring. இப்போ dmக்கு நம்ம moment of inertia கண்டுபிடிச்சோம். சரி, ஓகே. ஆனால் மொத்த ரிங்குக்கும் தெரியணும் அப்படின்னா I is equal to, இப்போ இந்த சின்ன செக்ஷனில் இருந்ததை இன்டகிரேட் பண்ணணும். என்ன செய்யணும், இந்த சின்ன செக்ஷனில் இருந்த வேல்யூவை நீங்கள் இன்டகிரேட் பண்ண போகிறீங்க. ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் அப்போது dm இன்ட்டு ஆர் ஸ்கொயர். அப்போ அந்த dm உடைய வேல்யூ தான் நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிங்க, m டிவைடட் பை 2πr இன்ட்டு dx இன்ட்டு ஆர் ஸ்கொயர். சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான், அவ்வளோதான். இப்போது இங்கே பாருங்களேன், இங்கிட்டு ஒரு ஆறு, இங்கிட்டு ஒரு ஆர் ஸ்கொயர். அப்போ என்ன ஆகிடும், இந்த ஆரும் அந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும், சரியா? ஸோ இப்போ டினாமினேட்டரில் ஆரே கிடையாது. ஸோ I is equal to, இப்போ என்ன பண்ணுங்கள், இன்டகிரேஷன் ஆஃப் m டிவைடட் பை 2πr இன்ட்டு dxன்னு போட்டுருங்க. இப்போது இங்கே எக்ஸ் டேர்மு தான் இன்டகிரேட் ஆகும், m r 2π இதெல்லாம் இன்டகிரேட்டே ஆகாது, தேர் ஆல் கான்ஸ்டன்ட்ஸ். அப்போ என்ன ஆகும், அப்போ லிமிட் போடுவோம். 0லேருந்து 2π வரைக்கும் லிமிட் இருக்கும், 2πr வரைக்கும் இல்லையா. சர்க்கிள் வந்து 0ல் ஆரம்பித்து 2πr டோட்டல் சர்க்கம்ஃபரன்ஸ் வரைக்கும். அப்போது I is equal to, இப்போ இன்டகிரல் ஆஃப் நான் m r டிவைடட் பை 2π வெளியே எடுத்துறேன். ஓகே, இப்போது இன்டகிரல் ஆஃப் 0லேருந்து 2πr dx அப்படின்னு ஒரு வேல்யூ கிடைக்கும், சரியா? இப்போ dx இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும்,
mr divided by 2x x to the power 0 2 பைன்னு வேல்யூ வரும் இல்லையா, 2 பை ஆர்னு வரும். அப்போ அந்த 2 பை ஆரை எக்ஸோட இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுங்கள், முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். ஸோ I is equal to mr divided by 2 பை into 2 பை ஆர். சார் இந்த 2 பை 2 பை நான் கேன்சல் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த ஆறும் மல்டிப்ளை பண்ணலாமா அப்படின்னா எஸ் கரெக்ட். அப்போ I is equal to m into r ஸ்கொயர். இதுதான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ரிங்கு. ஸோ ரொம்ப ஈஸியாக அழகாக குவிக்காக செம்ம ஃபாஸ்ட்டாக முடிச்சிட்டோம் பாருங்கள் இல்லையா. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ். இப்போ அடுத்து derive the expression for moment of inertia of a uniform disk about an axis passing through the center and perpendicular to the plane. கொஸ்டினையும் என்ன பண்ணலாம், சர்க்குலர் ரிங். ஓகே, ஸோ சர்க்குலர் ரிங் மாதிரியே தான் இந்த டிஸ்க்கும், சரியா. அப்போ இந்த டிஸ்க் கான்செப்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் அந்த கேப்லாம் கிடையாது. இட்ஸ் அ ப்ராப்பர் டிஸ்க். இந்த யூனிஃபார்ம் சர்க்குலர் டிஸ்கோட ரேடியஸை நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆர்ன்னு எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த டிஸ்க்குள்ளேயே சின்னதாக பிங்க் கலரில் ஒரு வளையம் போட்டிருக்கேன் பாருங்களேன். இந்த டிஸ்க்குள்ளேயே ஒரு ரிங் இருக்க மாதிரி நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அந்த ரிங்குடைய ரேடியஸ் என்னென்னா ஸ்மால் லெட்டர் ஆர், சரியா. இப்போ என்ன விஷயம், கன்சிடர் ரிங் ஆஃப் மாஸ் dm. அந்த பிங்க் கலரில் ஒரு வளையம் இருக்குல்ல, அதான் அந்த ரிங்கு, அதோட மாஸ் தான் dm அண்ட் அதோட திக்னஸ் வந்து dr, d ஸ்மால் லெட்டர் ஆர், அண்ட் அதோட ரேடியஸ் வந்து ஸ்மால் லெட்டர் ஆர்னு எடுத்துப்போம். இப்போ த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா di ஆஃப் த ஸ்மால் ரிங் இஸ். ஓகே, இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இந்த ரிங்குடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை எழுத போகிறேன். dm இன்ட்டு ஸ்மால் லெட்டர் ஆர் ஸ்கொயர். ஏன்னா அதோட ரேடியஸ் ஸ்மால் லெட்டர் ஆர் ஸ்கொயர் தானே, ரிங்குக்கு தானே போடுறோம். ஸோ dm இன்ட்டு ஸ்மால் லெட்டர் ஆர் ஸ்கொயர், சரியா. இப்போ த மாஸ் ஆஃப் த யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட். ஓகே, ஆஸ் த மாஸ் இஸ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் த மாஸ் பர் யூனிட் ஏரியாவை இங்கே நான் என்னென்னு எடுத்துக்க போகிறேன்னா சிக்மா. லீனியர் சார்ஜ் டென்சிட்டினா லாம்டா எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி இங்கே மாஸ் பர் யூனிட் ஏரியான்னு வரதுனால சிக்மா, இது சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், அந்த சிக்மாவுடைய வேல்யூ, ஓகே, சிக்மா ஈக்குவல் டு மாஸ் டிவைடட் பை ஏரியான்னு எழுதலாம். விச் மீன்ஸ் அப்போ மாஸுக்கு எம், இது ஒரு சர்க்குலர் டிஸ்க்குன்றதுனால சர்க்கிளுடைய ஏரியா ஃபார்மில் என்ன, பை ஆர் ஸ்கொயர். ஓகே, என்ன செய்கிறோம், பை கேபிட்டல் லெட்டர் ஆர் ஸ்கொயர், டிஸ்க்குன்றதுனால பை ஆர் ஸ்கொயர்னு எடுத்து எழுதிட்டோம். இப்போது த மாஸ் ஆஃப் த இன்ஃபைனைட்ஸிமலி ஸ்மால் ரிங், அந்த ஸ்மால் ரிங்குடைய மாஸ் என்னன்னு தெரியணும்னா இப்போ நான் என்ன செய்யணும், இந்த எம்மை மட்டும் வச்சுக்கிட்டு, ஓகே, வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் அந்த ரிங்குடைய மாஸ் டிஎம்னு வச்சுக்கிட்டு சிக்மா இன்ட்டு 2 பை, இங்கே என்ன ஆர் போட்டோம், சிக்மா இன்ட்டு 2 பை ஆர் இன்ட்டு டிஆர்ன்னு போட்டோம். ஓகே, இன்ட்டு டிஆர்ன்னு போட்டுரும். இப்போ உனக்கு ஒரு கேள்வி வரும், என்னது அப்படின்னா அந்த சிக்மா இன்ட்டு 2 பை ஆர் அந்த டேர்ம் வந்து என்னது அப்படின்றது. ஓகே, ஸோ அந்த 2 பை ஆர் இன்ட்டு டிஆர் இருக்குல்ல, இட்ஸ் த ஏரியா ஆஃப் த எலமெண்டல் ரிங். இந்த ஒரு குட்டி சர்க்கிள் இருக்குது பாரு, இதோடைய ஏரியா. ஸோ சிக்மா இன்ட்டு ஏரியான்னு போடுறேன். ஓகே, இங்கே இருக்கிற ஃபார்மில் வச்சு சிக்மா ஈக்குவல் டு மாஸ் பை ஏரியாவா, அப்போ ஏரியாவை இங்கிட்ட எடுத்துன்னு வந்தால் சிக்மா இன்ட்டு ஏரியான்னு மாறிடும். அந்த ஏரியாவோட இடத்துல 2 பை ஆர் இன்ட்டு டிஆர் அப்படின்னு எடுத்து எழுதுகிறோம். 2 பை ஆர் லென்த்து, டிஆரும் ரேடியஸ் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு ஏரியா கிடைக்கணும். சரி, இப்போ இது வரைக்கும்லாம் எடுத்து எழுதிட்டேன் சார். இப்போது இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதிலே வந்து இப்போ நீ என்ன பண்ணலாம், சிக்மா வேல்யூ என்ன கண்டுபிடிச்சி அதை சப்ஸ்டியூட் பண்ணு. சிக்மாவுக்கு எம் டிவைடட் பை பை கேபிட்டல் லெட்டர் ஆர் ஸ்கொயர். ஸோ எம் டிவைடட் பை பை இன்ட்டு கேபிட்டல் லெட்டர் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு 2 பை ஆர் டிஆர்னு சப்ஸ்டியூட் பண்ணால் பை கேன்சல் ஆகிடும், பை டேர்ம்ஸ் கேன்சல் ஆகிடும், சரியா. இப்போ இது வரைக்கும் டிரைவ் பண்ணிட்டியா, சூப்பர். இப்போ இதிலேருந்து நீ என்ன பண்ணு, டிஎம் இஸ் ஈக்குவல் டு, ஓகே, டிஎம் இஸ் ஈக்குவல் டு 2m டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் டிஆர்னு ஒரு வேல்யூ கிடைக்கும். அதை எடுத்து எழுதுரு. இதிலிருந்து நம்ம டிஐ வேல்யூவை கேல்குலேட் பண்ணுவோம், அதாவது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இப்போ பார்த்தீங்கன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு டிஎம் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் தானே போட்டோம். இப்போ டிஎம் கண்டுபிடிச்சிட்டு ஆர் ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணால் இங்கே ஏற்கனவே ஒரு ஆர் இருக்குது. அப்போ 2 மல்டிப்ளை ஆகி என்ன ஆகிடும், 2m டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் ஆர் கியூபு டிஆர்னு ஆகிடும். இங்கே ஏற்கனவே ஒரு ஆர் இருக்குது, இந்த இடத்துல ஒரு ஆர் ஸ்கொயர் இருக்குது, ஆர் கியூப்னு மல்டிப்ளை ஆகிடும். சரி, மல்டிப்ளை ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக நான் என்ன சார் செய்யணும் அப்படின்னா, வெரி சிம்பிள். இப்போ த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐ ஆஃப் த என்டையர் டிஸ்க்கு I is equal to integration of di. அப்போ I is equal to integration of diக்கு இங்கே நம்ம என்னது dm into r ஸ்கொயர் போட்டோமா, அப்போ அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ I is equal to integration of dm into r ஸ்கொயர்னால் அந்த வேல்யூ வந்து என்னது 2m divided by r ஸ்கொயர், 2m divided by r ஸ்கொயர் r கியூபு. அதுக்கப்புறம் இன்னொரு டேர்ம் என்ன அப்படின்னா dr.
ஓகே, இப்போ லிமிட்ஸ் நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான லிமிட்ஸ் வந்து 0லேருந்து 6 வரைக்கும். சரியா, இதுக்கான லிமிட்ஸ் வந்து என்னது 0லேருந்து 6 வரைக்கும். 0லேருந்து 6, 0லேருந்து கேபிட்டல் லெட்டர் ஆர் டிஸ்க்குக்கே போடுறோம். ஓகே, அப்போது 2m டிவைடட் பை ஆர் ஸ்கொயரை வெளியே எடுத்துரும். என்ன பண்ணலாம், நல்லா கவனி. இந்த 2m டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, ஸோ 2m டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் வெளியே எடுத்துகிட்டு 0லேருந்து கேபிட்டல் லெட்டர் ஆர், ஆர் கியூபு டிஆர். இப்போ ஆர் கியூப் வந்து என்னவா மாறிடும், ஆர் டு த பவர் 4 டிவைடட் பை 4ன்னு மாறிடும். இப்போ லிமிட்டு 0லேருந்து ஆர் வரைக்கும் 2m பை ஆர் ஸ்கொயர் ஐயுடைய வேல்யூ இருக்கட்டும். அப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு நீ என்ன செய்யலாம், இப்போது ஆருடைய வேல்யூ உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணால் 2m டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் ஆர் டு த பவர் டிவைடட் பை 4 ஆர் ஸ்கொயரும் இதுவும். ஸோ 2 ஆர் டு த பவர் 2 மட்டும்தான் மிச்சம் இருக்கும். இங்கே வந்து 1 2 போயிடும். அப்போ ஃபைனல் ஆன்சர் ஐ இஸ் ஈக்குவல் டு 1/2 இருக்கும், எம் இருக்கும், ஆர் ஸ்கொயர் இருக்கும். அவ்வளோதான். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் அ சர்க்குலர் டிஸ்க்கும் இப்போ நம்ம சமத்தான் என்ன பண்ணியாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நீங்கள் என்னென்ன கொஸ்டின்லாம் ரொம்ப டஃப்பாக 5th சாப்டரில் ஃபீல் பண்ணிங்களோ எல்லாமே அழகாக சூப்பராக இப்போ பிரேக் டவுன் பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா குவிக்காக ரிவைஸ் பண்ணி முடிச்சிட்டோம் இல்லையா. இப்போ அப்படியே இன்னொரு ஈஸியான கொஸ்டினும் வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா முடிச்சிடலாம். அது என்ன அப்படின்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் வித் எக்ஸாம்பிள். ஸோ இந்த ஆங்குலர் மொமெண்டம் கான்செப்ட் என்ன, ஒரு பொருள் வந்து சர்க்குலர் பாத்தில் சுற்றிட்டே இருக்குன்னா அப்போ அது கேரி பண்ணுற மொமெண்டம் தான் நம்ம ஆங்குலர் மொமெண்டம்னு சொல்லுவோம். ஸோ அக்கார்டிங் டு லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் when no external torque acts on a body the net angular momentum of a rotating rigid body remains constant. ஒரு பொருள் மேலே டார்கே ஆக்ட் ஆகலைன்னா அந்த ஆங்குலர் மொமெண்டம் எப்பயுமே எப்படி இருக்குமா, கான்ஸ்டண்ட்டாக இருக்குமா, மாறாதான். அப்போது டார்க் ஈக்குவல் டு, இப்போ நான் என்ன சொல்ல, ஆங்குலர் மொமெண்டம் வந்து எல்லுன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோ, dl டிவைடட் பை dt இதான் அதோடைய வேல்யூவாக இருக்கணும். இப்போ இதில் டார்குடைய வேல்யூ 0வாக இருக்குன்னா எப்போ 0 வரும், டார்க் எப்போ 0 வரும், இந்த எல் ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் தான். ஒரு கான்ஸ்டண்ட்டை வித் ரெஸ்பெக்ட் டு டி நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் தான் ஆன்சர் 0 வரணும். அப்போ இது வந்து என்னவாக இருக்கணும், இட் ஷுட் பி எ கான்ஸ்டன்ட். எல்லுடைய வேல்யூ ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். அப்போது ஆஸ் த ஆங்குலர் மொமெண்டம், ஓகே, ஆங்குலர் மொமெண்டம் உடைய ஃபார்முலா என்ன, எல் இஸ் ஈக்குவல் டு ஐ ஒமேகா இல்லையா, இதான் வந்து அதோடைய ஃபார்முலா. அப்போ இதிலிருந்து நான் ஃபர்தராக இன்னும் கொஞ்சம் எடுத்து என்ன எழுதலாம் அப்படின்னா, இந்த ஆங்குலர் மொமெண்டம் எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக தானே இருக்கும். அப்போது இனிஷியலாக இருக்கிற இனர்ஷியா அண்ட் ஆங்குலர் வெலாசிட்டி ஷுட் பி ஈக்குவல் டு ஃபைனலாக இருக்கிற இனர்ஷியா அண்ட் ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி. இனிஷியல் அண்ட் ஃபைனல் வேல்யூஸ் ரெண்டுமே சேமாக தான் இருக்கணும். ஏன்னா அதான் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, மாறவே இல்லைன்னு சொல்லிட்டோம் இல்லையா. ஸோ அப்போது இதிலேருந்து நான் என்ன சொல்லலாம், இந்த ஐ ஒமேகாவும் ஒரு கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். அப்போது இதில் வந்து பாருங்கள் ஐ ஒமேகா இருக்குது இல்லையா, இது ரெண்டுமே கான்ஸ்டன்ட். அப்போ இனர்ஷியா அதிகமான ஆங்குலர் வெலாசிட்டி கம்மியாகும், இல்லை ஆங்குலர் வெலாசிட்டி அதிகமான இனர்ஷியா குறையும். ஸோ அதை அழகாக ஒரு குட்டி ரிலேஷனாக எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ இஃப் ஐ இன்க்ரீசஸ்னா ஒமேகா டிக்ரீசஸ் அண்ட் வைஸ் வெர்சா. ஒன்று இன்க்ரீஸ் ஆனால் இன்னொன்று டிக்ரீஸ் ஆகும், வைஸ் வெர்சா அப்படின்னு எடுத்து எழுதிடலாம். இந்த கான்செப்டால் தான் இந்த ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணும்போது, ஒலிம்பிக்ஸில் டான்ஸ் ஆடும்போதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வென் தே லைக் ஸ்பின், ஓகே, கையை வந்து விரித்து வச்சுருக்க மாட்டாங்க. கையை இப்படி க்ளோஸ் பண்ணும்போது அவங்க ஸ்பின் பண்ணுற வெலாசிட்டி என்ன ஆகும்னா ரொம்ப ரொம்ப அதிகமாகும். என்ன ஆகுது, அவங்களோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து குறையுது. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா குறையும் போது ஒமேகா ஆங்குலர் வெலாசிட்டி வந்து லார்ஜ் ஆகுது. இதே மாதிரி தான் இந்த டைவில் அடிப்பாங்கல்ல, மரத்து மேலேருந்து குளத்துக்குள்ளே குதிக்கிறேன், நீச்சல் குளத்துக்குள்ளே குதிக்கிறேன்னு குதிக்கும்போது நம்ம உடலில் சுருட்டுறோமா, ஓகே, இதையும் டைம் ஸ்டாம்ப் போட்டு வச்சுருவானுங்கன்னு நினைக்கிறேன். எனிவே, உடம்பு சுருட்டுறோமா, அப்படி சுருட்டும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா ஃபாஸ்ட்டாக சுற்றிக்கிட்டே வந்து விழும். ஸோ தட் இஸ் ஹவ் த ஆங்குலர் வெலாசிட்டி இன்க்ரீசஸ். ஸோ இதான் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். அதை நம்ம அழகாக என்ன பண்ணிட்டோம், ஒரு எக்ஸாம்பிளோட ப்ரூவ் பண்ணிட்டோம். ஒன்று கம்மியானால் இன்னொன்று அதிகமாகும். ஸோ வித் திஸ் 5th லெசனில் 5 மார்க்ஸில் இனிமேல் நீங்கள் ரொம்ப தெம்பாக சூப்பராக போய் எழுதிட்டு வருவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மற்ற சாப்டர்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா, ஆல் தி பெஸ்ட் கணங்களா, பாய்.